வெல்கம் டு ரிஃபாஸ் கிச்சன். இது வரைக்கும் நீங்கள் ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்டேட் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீ கடையில் கிடைக்கக்கூடிய வாழைக்காய் பஜ்ஜி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவில் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி மாவு உங்ககிட்ட இல்லைன்னா இட்லி தோசை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் சேர்க்கறனால நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு உங்களோட தேவைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது சேர்க்கறனால நல்லாவே ஒரு ஸ்மெல் இருக்கும். இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். கலர் பவுடர் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலா இந்த மாவோட நல்லாவே மிக்ஸ் ஆகணும். அது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நீங்கள் நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்து மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மாவோட பதம் இந்த அளவுக்கு இருக்க மாதிரி பார்த்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு பேன் எடுத்து வச்சுருக்கேன். பேன் கொஞ்சம் சூடானதும் பஜ்ஜி பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் பஜ்ஜி வாழைக்காய் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வாழைக்காவை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட பாத்திரம் குட்டி தான், அதனால் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு தின் சைஸாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பாத்திரம் பெருசுனா முழுசாகவே நீங்கள் அப்படியே போட்டுடலாம். இப்போது ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு 2 சைடுமே நல்லா கோட் ஆகிற மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு மீதம் உள்ள மாவை லைட்டாக பாத்திரத்தில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். ஒரு பஜ்ஜிக்கும் இன்னொரு பஜ்ஜி நீங்கள் போடுறதுக்கும் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு போடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொரிச்செடுங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகி வரும். பாருங்கள், நல்லா பொசு பொசுன்னு சூப்பராக டீ கடையில் கிடைக்கிற மாதிரியே நம்மளுக்கு பஜ்ஜி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது நம்மளுக்கு ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இன்னொரு சைடும் நான் திருப்பி போகிறேன். இது நம்மளுக்கு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நீங்கள் பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம். நல்லாவே வெந்துடும் வாழைக்காவும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொசு பொசுன்னு இருக்குன்னு நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது இந்த பஜ்ஜி. நீங்களும் மறக்காமல் இது மாதிரியும் இதே அளவிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. மாவெல்லாம் எண்ணெயில் கரையாமல் நல்லா எண்ணெய் குடிக்காமல் பொசு பொசுன்னு சூப்பரான பஜ்ஜி நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த பஜ்ஜி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி மீத உள்ள பஜ்ஜிகளையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு போடும் போது கொஞ்சம் மெதுவாக குக் ஆகும். இதே இது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு போடுறீங்கன்னா நீங்கள் போட்ட உடனே பஜ்ஜி பாருங்கள் நல்லா உப்பி வந்துடும். இது மாதிரி நான் ஃபஸ்ட்டு போட்டது பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுட்டு போட்டேன், ரொம்ப லோ ஃப்ளேமில். இது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணேன். இந்த பஜ்ஜி பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் போட்டோடனே பொசு பொசுன்னு எந்திரிச்சு வந்துடும். பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சூடான டீ டைமில் இந்த பஜ்ஜியை சுட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்போ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.